பல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுரை உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களே சார், கரெக்டா 1ஆம் தேதி அப்படின்றப்பயே பாருங்க உங்களுக்கு ஒரு பாட்டு வரப்போகுது, இன்னொரு அப்டேட் வரப்போகுது அப்படின்றது ஆக்டிவாவே இருக்காங்களே. அதுதான் அந்த டீமோட பிளானும். டீசர் வெளியிடணும், ட்ரெய்லர் இருக்குது, ஆடியோ லான்ச் எங்க ஆடியோ லான்ச் வேணும்ன்றாங்க வந்து. சார் ஆடியோ லான்ச்சா மாநாடா? இல்ல, மாநாடு வந்து படத்துக்கு பிறகுதான், படத்துக்கு அப்புறம் தான். அதுல ரொம்ப தெளிவா அதுக்கு இடம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அனுமதி எல்லாம் கிடைக்காத பொழுது அவங்க குறியெல்லாம் சேலத்து மேலதான் இருக்குது வந்து. மதுரை போய் திருச்சி போய் இப்ப சேலம் வந்துருக்கு. அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த மாநாடு போடுறதுக்கு ஒரு 300 இருந்து 400 ஏக்கர் அளவுக்கு இடம் தேவைப்படும். 400 ஏக்கர்? ஆமாங்க, அவ்வளவு கூட்டம் வரும். ஹெச் வினோத் என்ன சார் பண்றாரு? படம் பாதி முழுக்க வேட்டி சட்டையில வராராம் விஜய். ஓகே, ஒரு சின்ன கவுண்டர் மாதிரியான இது. குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அஜித் ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயம். ஓய்வு தான் நம்ம விசாரிச்ச வகையில் அப்படிங்களா? கன்ஃபார்ம் அப்படின்ட்டாங்க. என்னன்னா அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒன்று இருக்குது. இந்த துணிவு பட சமயத்தில் வெடிச்ச அந்த பாம்பு, அதுல அந்த செவிப்பறை கிழிஞ்சு போச்சு. ஓகே, அப்ப கேஜிஎஃப் 3ல வர வாய்ப்புகள் சாத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி இருக்கலாம். கேஜிஎஃப் உடைய அந்த பாதிப்பு 1, 2 உடைய பாதிப்பு இவர் கூட பண்ணாங்கன்னா அது மாதிரியான ஒரு படம் கொடுத்தா என்ன அப்படின்னு அஜித்துக்கு தோணி இருக்கலாம். முக்கிய செய்திகளில் உடனுக்குடன் குறிஞ்சி வேலையாக தெரிஞ்சுக்கல ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட செயற்பால் சார் இணைஞ்சிருக்காங்க. நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சிறப்பு. விஜய்ல இருந்து தொடங்கிடலாம். விஜய் கோட் படத்துல இருந்து 3rd சிங்கிள் படம் பாட்டு சிங்கிள் வந்து ரிலீஸ் ஆகுறது விஜய் ரசிகர்கிட்ட ஒரு சந்தோஷமா இருந்தாலும் கொஞ்சம் தயக்கம் இருக்குமோ? ஏன்னா 2 பாடல்களையும் 2வது பாடல கூட மக்கள் ஏத்துக்கிட்டாங்க. முதல் பாடல அவ்வளோ விஷயங்கள் ஏத்துக்க முடியல. 3வது சிங்கிள் ரிலீஸ் ஆக போகுது. அந்த டீமா இருக்கட்டும், விஜய் ரசிகர்களா இருக்கட்டும், எப்படி இருப்பாங்க? இது ஒரு ஜோடி பாடலா தான் இருக்கும். ஏன்னா அந்த போஸ்டர் வெளியீட்டிலே பாத்தீங்கன்னா மீனாட்சி சௌத்ரியும் விஜயும் இருக்காங்க. 2வது வந்து ஜோடி பாடல் தான். சுருதிஹாசன் ஒரு பாட்டு பாடியிருக்காங்க. மேபி அந்த பாடலா இருக்கும். அது இவன் மேல் வாய்ஸ்ல இவன் பாடியிருந்தா இன்னும் சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இது ஒரு துள்ளல் அல்லது வந்து குத்து அதிரடி பாட்டா தான் இருக்கும். ஓகே, விஜய் ரசிகர்கள் இந்த 2 பாட்டும் எங்களுக்கு பிடிக்கல, சரியா கனெக்ட் ஆகல, ஒன்னும் இல்லைன்னு சொன்னதுக்கான காரணம் என்னன்னா அதை தான் எதிர்பார்க்கறாங்க. இந்த டீம் ரொம்ப புத்திசாலித்தனமா பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா லியோ மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த படத்துக்குள்ள கொண்டு வந்துடக்கூடாது அப்படின்னு விஜயோட உத்தரவே அது. அப்படிங்களா? என்ன காரணம்? சரியா அவ்வளவு கவனமா இருக்கு? இல்ல, உங்களுக்கு லியோ பாத்தீங்களா 1000 கோடி அடிக்க நம்ம. அது காரணம் என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அதுக்கு முன்னாடி கொடுத்த விக்ரமுடைய வெற்றி, மாஸ்டருக்கு பிறகு மறுபடியும் வந்து விஜயோட சேர்றாரு. இது எல்லாம் சேர்ந்து அப்புறம் காஷ்மீர்ல படப்பிடிப்பு, சஞ்சய் தத் உள்ள வராரு, இவ்வளவு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, மினி கோடம்பாக்கமே அங்க போயிருக்குது, காஷ்மீர்ல இவ்வளவு நாள் படப்பிடிப்புன்னு ஏதோ ஒரு பெரிய விஷயம் இந்த படம் பேச போகிறது. குறிப்பா அந்த எல்சியூ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த படத்து மேல பெரிய ஐப்பு. இங்க இருந்து ஏர்போர்ட்ல சார்ட்டர்ட் பிளைட்ல கிளம்புனதுல இருந்து திரும்ப வர வரைக்கும் அவ்வளவு பேச்சு நாமளே பேசியிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பு என்ன ஆயிடுச்சு, செகண்ட் ஹாஃப் அந்த படத்தை தவிடுபடி ஆகிடுச்சு. விஜயோட அப்பா எஸ்ஏசிய பேர் சொல்லாமலே வந்து விமர்சனம் பண்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அது விஜய்க்கு ஒரு பெரிய மன வருத்தத்தை கொடுத்துருக்குது. படம் நல்லா வரட்டும், சூப்பரா இருக்கட்டும், ஆனா பெரிய ஐப்லாம் ஃபேன்ஸ் கிட்ட கொடுத்துடாதீங்க. நெருக்கத்துல நம்ம ப்ரொமோஷன் ஆரம்பிச்சிடுவோம், அது வந்து அதிரடியா இருக்கட்டும் அப்படின்னு. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டாப்ல விஜய்னு கேள்விப்பட்டோம். பிரமாதமா வந்திருக்கு அப்படின்னு வெங்கட் பிரபு பார்த்து பாராட்டியிருக்காப்ல. செகண்ட் ஹாஃபுக்கான போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கு. இதுல இன்னொரு சிக்கல் என்னன்னா, செப்டம்பர் 5 ரிலீஸ் அப்படின்பொழுது ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே இல்லைன்னா 15 நாளைக்கு முன்னாடியே வந்து வெளிநாட்டு உரிமைக்கான சென்சார் வந்து நீங்க வாங்கி கொடுத்துடணும். அந்த சென்சார் பார்க்கறதுக்கு இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது காரணம் என்னன்னா, வளைகுடா நாடுகள்ல, கல்ஃப் நாடுகள்ல வந்து தொடர்ச்சியா வந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதியா காட்டுறாங்க. அப்புறம் வந்து தப்பா முஸ்லீம்கள் வந்து தப்பா காட்டுறாங்க. குறிப்பா இந்திய படங்கள் அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. தடலாம் பண்ணாங்க. பிஸ்ட் படத்தெல்லாம் கோயத்துல தடலாம் பண்ணாங்க. அந்த மாதிரியான சிக்கல் வந்தாலும் யூரோப்லயும் சில இதுலாம் இருக்குது. இப்போ இந்த சென்சார் லிஸ்ட்டை பார்க்கும்போது எந்தெந்த இடத்தெல்லாம் கட்டு கொடுத்துருக்காங்க போது அவங்க ஒரு என்ஓசி கொடுத்துருவாங்க. படம் அங்க ரிலீஸ் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். அந்த ஒர்க் போயிட்டு இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி 3rd சிங்கிள் எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு அதிரி புதிரியான ஒரு பாட்டா இருக்கும். ரசிகர்களுக்கு ட்ரீட் வைக்க முடியாது. கண்டிப்பா அமையும். ஓகே சார், இந்த ப்ரொமோஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது இப்பயே ஆரம்பிச்சிட்டாங்களே சார், கரெக்டா 1ஆம் தேதி அப்படின்றப்பயே பாருங்க உங்களுக்கு ஒரு பாட்டு வரப்போகுது, இன்னொரு அப்டேட் வரப்போகுது அப்படின்றது ஆக்டிவாவே இருக்காங்களே. அதுதான் அந்த டீமோட பிளானும்.
இல்ல அதுதான் உங்களுக்கு வந்து இப்போ செப்டம்பர் 5 கரெக்டா ஒரு மாசம் இருக்குது. ஆமா. இந்த ஒரு மாசத்துக்குள்ள இந்த படத்தை கொண்டு போறது தான். ஆரம்பத்துல இருந்து வேணாம், இந்த ஒரு மாசம் தான். இப்போ ஆடியோ லான்ச் இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு விஷயம். பொதுவா விஜய் படங்கள்ல வந்து டீசர் வந்தா ட்ரெய்லர் வெளியிட மாட்டாங்க. ட்ரெய்லர் இருந்தா டீசருக்கு. சமீப கால படங்கள்ல டீசர் கிடையாது. இந்த படத்துக்கு டீசர் வெளியிடணும். ட்ரெய்லர் இருக்குது. ஆடியோ லான்ச் எங்க? ஆடியோ லான்ச் வேணும்ன்றாங்க வந்து. சார் ஆடியோ லான்ச்சா மாநாடா? இல்ல, மாநாடு வந்து படத்துக்கு பிறகுதான். படத்துக்கு அப்புறம் தான். அதுல ரொம்ப தெளிவா அதுக்கு இடம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஏறக்குறைய அனுமதி எல்லாம் கிடைக்காத பொழுது அவங்க குறியெல்லாம் சேலத்து மேலதான் இருக்குது வந்து. சேலம் இப்ப மாறிட்டாங்க. ஆமா, நாழிக்கல்பட்டியோட வரலாறு என்னன்னா, அங்குதான் வந்து முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா வந்து ஒரு பாராளுமன்ற தேர்தலுக்கு நின்று 39 இடங்கள் ஜெயிச்சாங்க. விஜயகாந்த் அங்க நின்று அந்த ஒரு பெருவாரியான ஒரு வாக்கை இது பண்ணி அந்த தேமுதிகன்ற கட்சி அங்கிருந்து அதுவாச்சு. இப்ப 2024 பாரத பிரதமர் மோடி அங்க வந்து பிரச்சார கூட்டத்துக்கு கலந்துக்கிட்டாரு. சென்டிமெண்டா அந்த இடம் வேணும் அப்படின்னு விஜய் அடம் பிடிக்கிறாரு. அதுக்கு வந்து புஷியானந்த் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. மதுரை போய் திருச்சி போய் இப்ப சேலம் வந்துருக்கு. அதுல ஒரு சிக்கல் என்னன்னா, கிட்டத்தட்ட அந்த மாநாடு போடுறதுக்கு ஒரு 300 இருந்து 400 ஏக்கர் அளவுக்கு இடம் தேவைப்படும். 400 ஏக்கர்? ஆமாங்க, அவ்வளவு கூட்டம் வரும். எப்படி அது ஒரு தனியார்கிட்ட இல்ல 2 பேர்கிட்ட 3 பேர்கிட்ட இதுல தான் இருக்கும். அவங்க பர்மிஷன் கொடுப்பாங்களா, அவங்க அனுமதி கொடுக்கறதுக்கு ஏதாவது அழுத்தங்கள் வருமா, இதெல்லாம் மீட் பண்ணி தான் ஆகணும். ரைட். இப்போதைக்கு கவனம் வந்து கோட் ரிலீஸ், கோட் ப்ரொமோஷனு, ஃபர்ஸ்ட் சிங்கிள், செகண்ட் சிங்கிள், தேர்டு, அப்புறம் வந்து ட்ரெய்லரு, டீசரு, ஆடியோ லான்ச், தான் கவனமா இருக்காங்க. ஓகே. செப்டம்பர் 5 படம் ரிலீஸ் சார். ஆனா செப்டம்பர் 10, 15 அந்த ரேஞ்சில வந்து மாநாடு இருக்கும் அப்படின்றாங்க. அது அந்த டைம்ல நடக்க வாய்ப்புகள் இருக்கா? மேபி ரிலீஸ்க்கு அப்புறம் தான். அதான் ரிலீஸ்க்கு அப்புறம் 5 தேதி ரிலீஸ் ஆகல. அதுக்குள்ள நடத்துவாங்களான்னு தெரியல வந்து. மேபி வந்து செப்டம்பர் 5 அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு, இது ஆயிடுச்சுன்னா அது என்ன இருக்குது வந்து கடன்னு எழுப்பிட வேண்டியதான். ஆனா அதுக்கான அந்த வேலைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, யாரை கூப்பிடணும், அந்த உள்ள வரவங்களுக்கு ஐடி கார்டு, எந்த மாதிரியான வசதிகள், அந்த ப்ரீ பிளான் வந்து நடந்துகிட்டு இருக்கு பனையூர்ல. அது ஒரு டீமே போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இடம் தான் சூஸ் பண்றதுல அவங்க மும்முரமா இருக்காங்க வந்து. சிறப்பு. ஹெச் வினோத் என்ன சார் பண்றாரு? ஹெச் வினோத் வந்து 69 தயார் பண்றாரா? இல்ல, ரெடி. அவர் கதை எழுதி முடிச்சாச்சு. கமலுக்கு சொன்ன கதை தான் அது வந்து. கமலஹாசனும் எஸ் வினோத்தும் சேர்ந்து பண்ண போறாரு. நம்மளே பேசியிருக்கோம். அது விஜய்க்காக சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிருக்காரு. நம்ம கமலுக்கு பேசியிருக்கும் போது கூட சொன்னோம், இவருடைய நெல் ஜெயராமனுடைய கதையெல்லாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் கூட கிடையாதுன்னு சொன்னாங்க. ஆனா நிச்சயம் அரசியல் பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும். இன்னொரு விஷயம் கூட, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. மேபி இதுவால படம் பாதி முழுக்க வேட்டி சட்டையில வராராம் விஜய். ஒரு சின்ன கவுண்டர் மாதிரியான இது. விஜயகாந்தோட பாணி தெரியுங்களா? இவரு பேண்ட் சட்டையில இருக்காரு, அவரை ராவுத்தர் தான் மாத்துறாரு. வேட்டி சட்டை கட்டு, எல்லாரையும் வந்து தோல் மேல கை போட்டு போஸ் கொடு, வரவங்கிட்ட அன்பா பேசு, இதெல்லாம் அவர் சொன்னதுதான். இந்த வேட்டி சட்டை கட்டின பிறகுதான் ஒரு தோரணையும் ஒரு கம்பீரமும் வந்தது. இந்த படம் அப்படியாப்பட்ட படம். ஒரு வேட்டி சட்டை கட்டக்கூடிய ஒரு விஷயம்னா அப்போ அதுக்கான ஒரு அரசியல் களம் உள்ள ஒரு படம். எச் வினோத் வந்து பொதுவா அவருடைய படங்கள்ல சமகால நிகழ்வுகள், அதுல வந்து ஒரு செய்தித்தாள்கள்ல பரபரப்பா வந்த ஒரு செய்தியை மையமா வச்சு படம் பண்ணுவாரு. அப்ப இவர் தமிழக அரசியல பண்ண போறாரா, டெல்லி அரசியல வச்சு படம் போறாரான்னு தெரியல. ஆனா ஒரு அரசியல் சார்ந்த படமா அது இருக்கும். ஓகே. அது வந்து ஒரு இந்தியன் மாதிரி, ஒரு முதல்வன் மாதிரி எதிர்பார்க்கிறாரு விஜய் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருந்தது. என்ன மாதிரி சார் எதிர்பார்க்க போறாரு? நாங்க என்ன மாதிரி எதிர்பார்க்கலாம் ஹெச் வினோத் இருந்து? இல்ல, இது வந்து ஒரு அனுமானம் தான். யாருக்கும் ஒன்றும் தெரியாது. ஹெச் வினோத் எங்கேயும் வாயை திறக்கிற மாதிரி இல்ல, விஜய் தரப்புல இருந்து ஒன்றும் வரல. மேபி நமக்கு அனுமானமா என்னன்னா, இப்போ ஒரு 69வது படம், அவருடைய சினிமாவில் கடைசி படம், எதிர்கால அரசியலுக்குள்ள போறாருன்னா அந்த படம் அவருக்கு வந்து இப்ப 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு முக்கியமான படமா இருக்கணும். அவருடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு அது ஒரு பிரச்சார படமா இருந்தா கூட தப்பு இல்லை. அது எந்த மாதிரியான கதைன்னு தான் நமக்கு புரியல. எச் வினோத் வந்து உண்மையிலேயே நம்ம சொல்றதுதான் வந்து ஒரு சம்பவங்களை அடிப்படையா வச்சு பண்ணும்பொழுது அதுல பெரிய கெட்டிக்காரதான உள்ள ஒரு டைரக்டர் வந்து என்ன தரப்போறாரு அப்படின்னு தான் தெரியல. என்னதான் விஜயோட ஃபார்முலா இப்ப அஜித் கையில எடுத்துட்டாரா சார்? ஏன்னா விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்து படங்கள், வாரிசுக்கு அப்புறம் லியோக்கு அப்புறம் கோட் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து கமிட்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தாரு. இப்ப இவர் 69 என்னவா இருக்கு அப்படின்னு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஆனா இந்த பக்கம் விடாமுயற்சி நடந்துகிட்டு இருக்கப்பே குட் பேட் அக்லி அப்படின்ட்டு அந்த ஃபார்முலா கையில எடுத்துட்டாரோ அஜித் அவர்கள் அப்படின்னு தான் ஒரு கேள்வி எழுது. இன்னொரு விஷயமும் பேசுறாங்க, குட் பேட் அக்லிக்கு அப்புறம் அஜித் ஓய்வு அப்படின்ற ஒரு விஷயம். நண்பருக்காக அவரு ஓய்வா? என்ன நடக்க போகுது சார்? அது ஓய்வு தான் நம்ம விசாரிச்சவர்கள் அப்படிங்களா? கன்ஃபார்ம் அப்படின்ட்டாங்க. ஏன்னா அவருக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன் ஒண்ணு இருக்குது. அது சின்ன ஆப்ரேஷனா பெரிய ஆப்ரேஷனா என்னன்னு தெரியல. வந்து ஏற்கனவே வந்து அவர் காதுக்கு பண்ண ஆப்ரேஷன், கபாலத்துக்கு பண்ணதெல்லாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க.
அதெல்லாம் கிடையாது. ஆனா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்காது. ஏன்னா அஜித்தோட உடம்பில் கத்தி வைக்காத இடமே கிடையாது. முதுகெல்லாம் கிட்டத்தட்ட 35-36 தழும்புகள் தையல்கள்லாம் இருக்குது. அந்த 90 காலகட்டங்கள்லயே அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி நடிச்ச ஒரு அற்புதமான ஒரு நடிகர் வந்து. மத்த யாரா இருந்தாலும் ஓடி போயிட்டு இருப்பாங்க. வந்துட்டோம் நம்ம இருந்து இவ்வளவு போராட்டத்துக்கு இடையிலயும் வந்து முதுகுல ஆபரேஷன் பண்ணதெல்லாம் முதுகுல குத்துனவங்க அதிகம் அஜித்துக்கு. இதெல்லாம் தாங்கி நின்னாப்புல. இந்த சமயம் டாக்டருடைய அறிவுரை என்னன்னா, வயதாகுது இல்லையா உங்களுக்கு, இந்த ஆபரேஷன் பண்ணிட்டு 1 இயர் ஃபுல்லா கம்ப்ளீட்டா ஒரு ரெஸ்ட் போட்டுருங்க. ஒரு 2-3-4 வருஷத்துக்கு முன்னாடி அஜித்துக்கு ஒரு மனநிலை இருந்ததுலாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க நெருக்கமானவர்கள்லாம் வந்து. எப்போதும் நடிச்சது அவருக்கு அந்த ஒரு தொய்வுலாம் கூட இருந்தது. போய் சிங்கப்பூர்லயோ அல்லது யூரோப்லயோ போய் செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு. துபாய் வேற அந்த லைனப்ல இருந்துச்சுல சார், அங்க காரு வீடு எல்லாம் கூட இப்ப வாங்கியிருக்காரு. வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல கூட முதல்ல போற மாதிரி எல்லாம் இருந்து அங்கெல்லாம் கூட சில ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு எல்லாம் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே போயாச்சு. இப்ப அஜர்பைஜானே இது எந்த அளவுக்கு உண்மை தெரியல. அஜர்பைஜான் கூட ஷூட்டிங் வச்சதுக்கான காரணம் அது யூரோப்ல தான் வருது அந்த நாடு அப்படின்னு பொழுது, யூரோப்ல இவ்வளவு நாள் நீங்க தங்கி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரீன் கார்டு மாதிரியான ஒரு இது வந்து யூரோப்ல எந்த நாட்டுல வேணாலும் நீங்க இருந்துக்கலாம் அப்படின்னு ஒரு பர்மிஷன் இருக்குதுன்றாங்க. அது அஜித்துக்கு ஈஸியா நிறுத்தி வாங்கிட்டு இருப்பாரு. அவர் நினைச்சா ஸ்வீடன்லயோ பின்லாந்துலயோ இங்கேயோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயிடுவாரு. அந்த மணல்ல இருந்தது நீங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா திடீர்னு எங்க விடாமுயற்சி, குட் பேட் அக்லி அப்படின்னு வந்து இது கூட எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா இந்த காதுல பண்ண ஆப்ரேஷனுக்கு ஏதாவது அதுல ஏதாவது ப்ராப்ளம் வந்திருக்குமான்னு தெரியல. ஏன்னா ஏதோ சொல்லிட்டு இருந்தாங்க மூளையில சின்ன ஆப்ரேஷன் ரத்த கட்டியாதுன்னு. இந்த துணிவு பட சமயத்துல வெடிச்ச அந்த பாம்பு அதுல அந்த செவிப்பறை கிழிஞ்சு போச்சு. ஷூட்டிங் அஜர்பைஜானே அதுக்கு தான் அந்த நாய்ஸ் இல்லாத ஒரு நாடா தேர்ந்தெடுத்தது இன்னொரு காரணம். ஓட்டு போட வரும்போது ஃபேன்ஸ் கத்துனப்ப பாத்தீங்களா காதெல்லாம் முடிக்கிட்டாரு வந்து, அதுக்குள்ள விமர்சனம் எல்லாம் பண்ணாங்க இந்த நாய்ஸ் அவரால் கேட்க முடியலன்னு. அதனால 1 வருஷத்துக்கு அல்லது 6 மாசத்துக்கு தெரியல ஒரு ரெஸ்ட் ஒண்ணு விட்டுறாப்ல அவர்களுக்கு அப்புறம். அது கன்ஃபார்மா சார்? ஏறக்குறைய கன்ஃபார்ம் அது. ஆனா பிரசாந்த் நீல் அப்படிலாம் சொன்னாங்களே சார், KGF 3 சொன்னாங்க. அது நடக்க அப்ப வாய்ப்புகள் எவ்வளவு சாத்தியம்? இல்ல மேபி வந்து பிரசாந்த் நீலுக்கு அடுத்த ஏதாவது லைன் அப் இருக்கலாம். நீங்க இந்த படம் வந்து விக்னேஷ் சிவன் இல்லைன்னு சொன்னபோது நம்ம சேனல்ல தான் அதை வந்து நம்ம பேசியிருந்தோம். ஆமா, ஏன்னா பிரசாந்த் நீல கூப்பிட்டு பேசந்தாலாம் சொல்லிருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே மாறி 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 விஷ்ணுவர்தன் அது இதுன்னு போய் மகிழ் திருமேனி உள்ள வந்துட்டாரு. இல்லைன்னா பிரசாந்த் நீல் பண்ண வேண்டியதுதான். இப்ப அடுத்து ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கு, அவர் வேற எதனா படங்கள் இருக்கு, இல்ல இந்த படமே எனக்கு லைன் அப்ல இருக்கு சார் அப்படின்போது நான் கூட ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு வந்து உங்களுக்கு நான் பண்றேன் அப்படின்னு பேசுறது. பாத்தீங்கன்னா பயங்கர ஃபேன், உங்களுடைய ஃபேன் நானு, உங்க கூட பண்றதுக்கு எனக்கு என்ன இதுவா அப்படிலாம் பேசியிருக்காரு அவரு. அப்ப KGF 3 வர வாய்ப்புகள் சாத்தியம் அப்படின்னு எடுத்துக்கலாம். மேபி இருக்கலாம். KGF உடைய அந்த பாதிப்பு 1, 2 பாதிப்பு இவர் கூட பண்ணா என்ன, அது மாதிரியான ஒரு படம் கொடுத்தா என்ன அப்படின்னு அஜித்துக்கு தோணி இருக்கலாம். ஒரு சமயம் அந்த உடலை தகுதி அதுக்கு ரெடி பண்ணின்னு வரதுக்காக கூட இந்த ரெஸ்டா இருக்கலாம். விடாமுயற்சியில வந்து எப்படி சொல்லணும்னா ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மியூசிக் போட்டிருக்காரு அனிருத் அப்படின்னு நாங்க கேள்விப்படுறோம். டீசர் சீக்கிரமா நீங்க பார்க்கலாம் அப்படின்றதும் கசிஞ்சுக்கிட்டு இருக்கு. எப்படி சார் எதிர்பார்க்கலாம்? அனிருத் வந்து இந்தியன் 2க்கு அப்புறம் விடாமுயற்சியில எழுந்து நிக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்ல, எழுந்து நின்றுதான் ஆகணும் ஒண்ணு. ஆனா விடாமுயற்சி பாத்தீங்கன்னா ஒரு எந்தவித ஒரு ஐப்பும் இல்லாமலே இருக்குது. அவங்க அஜித் ஃபேன்ஸே வந்து அப்படி சோர்ந்து போயிட்டாங்க ஒரு கட்டத்துல. குட் பேட் அக்லி கூட இப்ப கொண்டாடுறாங்களோ இல்லையா, விடாமுயற்சிக்கு ரிலீஸ் எப்பன்ற ஒரு பஞ்சாயத்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த டைம்ல தீபாவளிக்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை டிசம்பர் அப்படின்னா அதை வந்து வாங்கின OTT நிறுவனம் பேசும் நிறுவனம் ஒத்துக்க மாட்டேன்றாங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் தியேட்டருக்காரங்க நீங்க டிசம்பர்ல வந்துட்டு ஜனவரி 15 வந்து பொங்கலுக்கு வந்து குட் பேட் அக்லி வந்தா எப்படிங்க? 15 நாள் 10 நாள் கேப்ல இன்னொரு ஹீரோட படம், இந்த படம் வேற மாதிரியான ஒரு ரிசல்ட் கொடுத்துன்னா அது பாதிப்பு உண்டாக்கும். பொதுவா பெரிய மாஸ் ஹீரோக்களுக்கு ஒரு ஐப்பு இருந்துகிட்டே இருக்கணும். ரஜினிகாந்த்லாம் வந்து வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு ஒரு படம் எல்லாம் பண்ணாரு. நீங்க ராஜாதி ராஜாக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு கேப் விட்டு ராஜாதி ராஜா வரும்போதெல்லாம் அப்படி தியேட்டர் அல்லோகலப்படுது. பசங்க பூரா வந்து நல்லா இருக்கிற முடியெல்லாம் சைட்ல அடிச்சுட்டு வந்துட்டாங்க வந்து. அந்த மாதிரியான அது காரணம் அதுதான். நீங்க உடனுக்குடனே பண்ண ஆரம்பிச்சுன்னா அந்த கிரேஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகும். விடாமுயற்சி மேல ஒரு சின்ன தொய்வு இருந்துகிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா லைக்கா கொஞ்சம் அந்த பைனான்சியலா ஒரு பிடியிலிருந்து அவங்க வெளியே வரணும்ன்ற ஒரு விஷயத்துக்கு விடாமுயற்சி தாண்டி வேட்டையன் தான் அவங்களுக்கு கை கொடுக்க போகுது. வேட்டையன் மேலதான் இப்ப கவனமா இருக்கிறாங்க அவங்க. இப்ப ரஜினி அவர்கள் தான் இயக்குநர்களுக்கும் சரி தயாரிப்பாளருக்கும் சரி கை கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு நீங்க இப்ப வேட்டையன் ஒரு பக்கம் இந்த டப்பிங் பேசிட்டு இருக்காங்க. அது தீபாவளி ரிலீஸ். அதுல கங்குவா கூட வராதுன்னு சொல்லியாச்சு. ஞானவேல் ராஜாவே சொல்லிட்டாரு நாங்கெல்லாம் போட்டி போடுறதுக்கு ரஜினி கூட தயாரா இல்லைங்க, நாங்க ஒன்னா ஒதுங்கிறோன்ட்ட. மேபி அமரனுக்கு எதிராக அவர் கொண்டு வர மாட்டாரு. ஏன்னா இந்த இளம் நட்சத்திரங்கள் இளம் ஹீரோக்களுக்கு எல்லாம் வந்து ஒரு வழிகாட்டியா இருக்கிறவர். அவங்க படம் வருதா விடுங்க,
மோதவனானு. அது எந்த டேட்ல ஃபிக்ஸ் ஆகுதுன்னு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கூலி நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே பாத்தீங்கன்னா ஜெயிலர் 2க்கு வந்து ரெடி ஆயிட்டாரு. ஓகே. ஆமா, யோகி பாபு அப்டேட் அள்ளி கொடுத்துட்டு போயிட்டாரு. சிறப்பு. ஜெயிலர் 2ல நான் இருக்கிறேன், நெல்சன் கதை எழுதிட்டு போறாரு, என் வாயை பிடிங்கிட்டீங்களாப்பான்னு போயிட்டாரு. திடீர்னு மாரி செல்வராஜ் மீட் பண்றாரு. இப்போ இருக்கிற இளைய தலைமுறை நடிகர்கள்லாம் தயவு செய்து ரஜினியை பார்த்து கத்துக்குங்க, பாருங்க. இந்த வயசுலயும் சம்பாதிக்கிறாரு, இது பண்றாரு, ரைட்டு. இந்த வயசுல ஆக்டிவா இருக்கிற படம் பண்ற ஒரு ஆர்வம் இருக்குது பாருங்க. நீங்க ஒரு படம் ஜெயிச்சுட்டாலே காலர் தூக்கி விட்டுறீங்க. நீங்க உங்களுக்கு நீங்க ஒரு பட்டம் போட்டுக்கிறீங்க, ஊர் பூரா போஸ்டர் அடிச்சு ஒட்டிக்கிறீங்க, தலைவான்னு உங்க பின்னாடி 10 பேரை வந்து துட்டு கொடுத்து கூவ வைக்கிறீங்க. இதெல்லாம் எதுனா பண்றாரு அவரு. அதுதான் ரஜினியோட பெரிய பலம். ஓகே. குறிப்பா அந்த ரெட் கார்டு அந்த மாதிரி இஷ்யூ எல்லாம் வரும்பொழுது ரஜினி கிட்ட இது வரைக்கும் அந்த மாதிரி எந்த ஒரு பேச்சும் வந்தது இல்ல சார். இல்ல, உழைப்பாளி டைம்ல வந்திருக்குது. அவருக்கே ஒரு ரெட் கார்டு ரெட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணம் சார்? உழைப்பாளி டைம்ல ஒரு பஞ்சாயத்து வந்தப்போ யாரும் இது மாதிரி வந்து படம் பண்ணக்கூடாது அப்படின்னு டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ப்ரொடியூசருக்குமான ஒரு பிரச்சனை வந்தப்போ. ஓகே. ஏன் ரஜினி அவர்களுக்கு இல்ல அதை மீறி வந்து எனக்கு கமிட் ஆயாச்சு. அது ஒரு பெரிய படம், விஜயராகினி ஸ்டுடியோ தயாரிக்கிற படம், நாகிரெட்டியார் படம். அது ரஜினி கால்ஷீட்டுக்காக காத்துட்டு இருக்காரு. அந்த பட பூஜைக்கு என்ன தெரியுங்களா, பொற்காசு கொடுத்தாரு வந்து. ஓகே. காயினை வந்து ஒரு முடிப்பா போட்டு ரஜினி கையில கொடுத்தது வந்து. அதை வாங்கிட்டு அங்க இருக்கிற ஆட்களுக்கு ஒரு நீங்க ஒண்ணு வச்சுங்க, நீங்க ஒண்ணு வச்சுங்கன்னு கொடுத்தது. அதுக்கப்புறம் கட்டி நீங்க எடுத்து ரஜினி கொடுத்தாரு. வந்து விஜயவாகினி ஸ்டுடியோ வந்து எம்ஜிஆர் வைத்து படங்கள் கொடுத்திருக்காங்க. பல படங்கள் பண்ணுவாங்க. இன்னைக்கு கிரீன் பார்க் ஹோட்டலா இருக்கு பாருங்க. ஓகே. அதான் ஒரு காலத்துல அப்படி வந்தது. அவங்க ரஜினி கால்ஷீட் கிடைச்சிட்ட உடனே அந்த உழைப்பாளி படம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த படம் நின்று போச்சுன்னா என்ன ஆகிறது, ரெட்டு போட்டாங்க. அதை மீறி பண்ணும்பொழுது அது பெரிய பஞ்சாயத்தாகி அந்த பஞ்சாயத்தை முடிச்சு வச்சவர் வந்து ராதாரவி. அப்ப வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் தலைவராக சிந்தாமணி முருகேசன் இருந்தார். அவர்லாம் ஒரு டெரர் பீஸ். அவர்கிட்ட எல்லாம் போய் ரஜினி வீட்டுக்கு நேரா ராதாரவி போய் பேசி அந்த விஷயங்களை பேசி முடிச்சு பஞ்சாயத்து பண்ணி ஒரு வழியா அதை ஓகே பண்ணி அந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ரஜினி அவர் மேல அப்ப ஏதாவது தப்பு இருந்ததுங்களா? இல்ல, அவர் மேல தப்பு கிடையாது. அவர் ஒண்ணும் எதுவும் கிடையாது. ப்ரொடியூசர் தைரியமா பண்ணுங்கட்டாரு. ஓகே, பண்ணுங்க, ஸ்டுடியோக்குள்ளே பண்ணுங்க, நாம பாத்துலாம். ரைட், நீங்க பண்ண சொல்லிட்டா நான் பண்றேன் அப்படின்னு வந்தது. ரஜினி மேல எந்த எதுவும் கிடையாது. இல்ல, பண்ண ஆரம்பிச்சாருன்னா அவர் மேல நாங்க ரெட்டு போடுறோம்ட்டாங்க. அது ஹீரோ மேல போயிடுச்சு வந்து. ஓகே ஓகே. அதை மீறி உழைப்பாளி அது ஒரு பெரிய ஹிட் படமா மாறிச்சு. இந்த ரெட்டே வேறங்க. அந்த ரெட்டுக்கும் இந்த ரெட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது. இது ரெட்டுன்னே சொல்லவே கூடாது. ஆக்சுவலா ரெட்டு யார் மேலேயும் போட முடியாது. அது எடுத்துட்டாங்க சட்டப்பூர்வமா. வந்து இப்ப கூட அந்த கவுன்சில் மட்டும் இதை முடிவெடுக்கல. இது நல்ல ஒரு விஷயம். நிறைய பேர் பேசுறாங்க வந்து ப்ரொடியூசர் கவுன்சில்றாங்க. ப்ரொடியூசர் கவுன்சில், விநியோகஸ்தர் கூட்டமைப்பு, பெப்சி, தியேட்டர் உரிமையாளர்கள், இப்படி பெடரேஷன். ஓகே. இந்த பெடரேஷன் சேர்ந்து எடுத்த முடிவு. தனுஷ் தொடர்ச்சியாக பல தயாரிப்பாளர்களிடம் அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு. அவங்களுக்கு படம் பண்ணல. அவர் பாத்தீங்கன்னா தெலுங்கு ப்ரொடியூசர் படம் பண்றாரு, ஹிந்தியில போய் படம் பண்றாரு. இவங்கெல்லாம் நாங்களாம் வாங்கி வச்சு வட்டி. உண்மையிலே இவங்க யாரும் எந்த ப்ரொடியூசரும் கையில காசு வச்சுன்னு படம் பண்றது கிடையாது. ஒரு காலத்துல இருந்தாங்க வந்து. நீங்க ஆர்பி சௌத்ரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ ஒரு இயக்குனர் ஓகே பண்ணிட்டாருன்னா என்னையா பட்ஜெட் அப்படின்னு வரான். சார் ஒரு 40 லட்சம் அப்படின்னா 40 லட்சத்தை கையில கொடுத்துட்டு இவ்வளவு நாள் கூட முடிச்சுட்டு வந்துருங்க. அப்ப இருந்தது, லிக்விட் கேஷே இருந்தது. இப்போ எங்கேயும் வெளியே மார்க்கெட்ல இருந்து வாங்கணும், ஃபைனான்ஸ் வாங்கி தான் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில இருக்காங்க. ஒரு ஹீரோவுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்போ தனுஷ் என்ன குற்றச்சாட்டு, நான் வந்து கவுன்சிலில் விசாரிச்ச வகையில் வந்து தனுஷை வச்சு படம் பண்ண 5 ஸ்டார் கதிரேசன், ஆடுகளம், பொல்லாதவன், அவர் 2017 50 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்காரு அட்வான்ஸ். இன்னைக்கு வரைக்கும் கால் ஷீட் கொடுக்கலையா. இடையில போய் கேட்டதாக ஒரு தகவல், எப்ப சார் கொடுக்க போறீங்கன்னா 2027 கொடுக்குறேன் அப்படின்னு. இப்ப அங்கிருந்து 2017 இருந்து 27 வரைக்கும் வட்டின்னு ஆச்சு பாருங்க. நீங்க நாட் ஒன்லி தனுஷ், பல ஹீரோக்கள் வந்து அட்வான்ஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. ஆனா பொல்லாதவன் படத்தை கூட செலிப்ரேட் பண்ணாங்களா சார் இத்தனை வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு 5 ஸ்டார் கதிரேசன் அவர்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் தான் அங்க இருக்கும்னு நினைச்சோம். திடீர்னு அவரு தான் இந்த வழக்கை கொடுத்தது. அவரு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு தேனாண்டால் பிலிம்ஸ் முரளி அவர்களும். ஆமா, இப்ப 2 பேரும் மிகப்பெரிய பொறுப்புல இருக்காங்க நினைக்கிறேன் தயாரிப்பாளர் சங்கத்தில். பொறுப்புல இருந்தா கூட தேனாண்டால் முரளி ஏதோ தனுஷை வச்சு ஒரு படம் பண்ணிருக்காரு. அது ஏதோ 40% 50% நின்று போயிடுச்சு. சரி, அந்த நேரத்துல அவர் ஒரு மிடில் ஹீரோவா இருந்திருக்கலாம், இன்னைக்கு உச்சத்துல இருந்திருக்கலாம். ரைட், அந்த படத்தை முடிச்சு கொடுக்க வேண்டியதானே. தேனாண்டால் முரளியோடைய தந்தை ராமநாராயணன் எத்தனை படங்களை ஓட வச்சிருக்காரு. அதிக படங்களை இயக்குனர் அவர் தான். வந்து வெறும் குரங்கு, பாம்பு, மாடை வச்சு இந்த ஆடி மாசம் தானே ஆடி வெள்ளின்னு ஒரு படம் தக்க போட்ட படம். வெறும் வெண்ணிராடை மூர்த்தியும் ஒரு யானையை வச்சு காமெடியிலேயே அந்த படத்தை ஓட்டிட்டார். ஓகே. வெள்ளிக்கிழமை ராமசாமி அதில் தான் வந்தது. வெள்ளிக்கிழமை ராமசாமி எழுந்துடுறான்னு வருது. அந்த மாதிரி ஒரு சினிமாவுக்கு ஒரு பக்கபலமா இருந்த ஒரு ஃபேமிலியில இருந்து வந்தவர் தான். அவர் மேல 1000 இருக்கட்டும். மெர்சல் படம் பண்ணவர் அவர் தான்.
மெர்சல் நல்லா தான் ஓடிச்சு. எங்க அவருக்கு நஷ்டத்தை கொடுத்ததுன்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அவரா சொன்னாதான் உண்டு. சத்யஜோதி பிலிம்ஸ் கூட பாத்தீங்கன்னா ஒரு 5 படத்துக்கு அட்வான்ஸ் வாங்கியிருக்காங்க. அவங்க எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா இல்லையான்னு தெரியல. ஓகே. ஏறக்குறைய இந்த அட்வான்ஸ் படத்தில் தான் அவர் வீடு கட்டுறதுக்கான இதுவே பயன்படுத்திருக்காரு. பொதுவாக இருக்கிற இந்த எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் வீடு இது மாதிரி கட்டும் பொழுது ஒரு பைனான்சியல் நெருக்கடி ஏற்படும். ஆமா. அந்த சமயத்தில் வாங்கின அட்வான்ஸ் தான் பேசிக்கிறாங்க வந்து. ஓகே. இருந்தாலும் தனுஷ், விஷால், சிம்பு நல்லவேளை அந்த லிஸ்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் சார் இவங்க 2 பேர் மட்டும் இவ்வளவு விஷயங்கள் சொல்றாங்க? வேற எந்த நடிகர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடலையா? இல்ல, நீங்க ரஜினி எடுத்துங்களேன். ரஜினி எந்த படத்துக்கு அட்வான்ஸ் முன்கூட்டியே வாங்குறாரு? இல்ல சார், இப்ப இருக்கிற ஏன்னா சில நடிகர்கள் எல்லாம் சொல்றாங்க, நகைச்சுவை நடிகர்கள் எல்லாம் கூட நிறைய பேர் சொல்றாங்க, சின்ன சின்ன ஆக்டர்ஸ் பேரும் சொன்னாங்க, நடுவுல வந்து அதர்வா பேர்லாம் கூட வந்துட்டு இருந்தது. இப்போ விஷால், தனுஷ் அப்படின்ற பொழுது என்ன காரணம் இவங்க 2 பேரும்? அதர்வா பேர் வந்தது, கௌதம் கார்த்திக் பேர் வந்தது, விஜய் சேதுபதி பேர்லாம் கூட வந்தது. விஜய் சேதுபதி எல்லாம் அந்த அட்வான்ஸ் எல்லாம் திருப்பி கொடுத்ததா ஒரு தகவல் வாங்கி வச்சிருந்துக்கிறாரு. வாங்கி வச்சு வந்து அந்த ப்ரொடியூசருங்க சொல்லியிருக்காங்க, ஏங்க நாங்கெல்லாம் வந்து 3 வட்டி 2 வட்டி கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னு பொழுது அது பெரிய பூதாகரமாக போகுதுன்னு கொடுத்துட்டாருன்னு ஒரு தகவல் இருக்கு. இவங்க எல்லாம் ஏதோ ஒரு பேசி முடிச்சிருக்காங்க பொழுது. இதுல இந்த பேசறதுக்கு வராத இந்த 2 பேர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நீங்க சொன்ன மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த பேர்லாம் ஒரு லிஸ்டே, ஒரு 7-8 பேருடைய லிஸ்டே வெளியிட்டு இருந்தாங்க. அவங்களே வெளியிலனாலும் அது வெளியே வந்தது வந்து அவங்க தரப்புல ஏதோ பேசி, சரிங்க நான் உங்களுக்கு ஏதோ ஒன்று செட்டில் பண்ண, பேசுறது தானே சார் உங்களுக்கு. எந்த விஷயமும் உட்காந்து பேசினா சார். கார்த்தி வந்து சொல்றாரு, நடிகர் சங்கத்தை கேட்காம எப்படி நீங்க வந்து இது பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலா ஒரு எழுதப்படாத ஒரு பைலா ஒண்ணு இருக்குது. அதுல எழுதப்பட்ட பைலா கூட ஒண்ணு இருக்கலாம் மேபி. என்னன்னா, தயாரிப்பாளர் சங்கமும் நடிகர் சங்கமும் 2 மாசத்துக்கு ஒரு தடவை, மாசத்துக்கு ஒரு தடவை வந்து உட்காந்து சில விஷயங்கள்லாம் பேசணும். ஆமா. ஆனா இது அங்க நடக்கவே மாட்டேங்குது. நடிகர் தரப்புல என்ன நடந்தது நடக்குது. ஆனா என்னன்னா, இப்ப வந்து அதுல கார்த்தி அவர் எத்தனை மீட்டிங் போனாரு? இல்ல அதுக்கு அடுத்து யார் பொறுப்புல பெரிய நடிகர்கள்? ஏதோ நாசர் 2-3 மீட்டிங் போயிருக்காரு பொழுது. மீதி எல்லாம் யாராவது ஒரு பொறுப்பு, இப்ப நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்கன்னு வச்சுங்க, சரி முரளி போயிட்டு வந்துருங்க, உட்காந்துட்டு வாங்க, நீங்க போய் உட்காருவீங்க. அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி நடிகர், சரிங்க சார் நான் கார்த்தி சார் கிட்டயோ நாசர் சார் கிட்டயோ விஷால் சார் கிட்டயோ சொல்லிடுறேன்னு நீங்க வந்துருவீங்க. இவங்க என்ன பண்ணாங்க, அதை அப்படியே ஆற போட்டுருவாங்க. இது என்ன இருக்குது, அப்படியே போயிடும். அது தீர்மானம் போடுறது. ஆனா இந்த வாட்டி வந்து அந்த தயாரிப்பாளர் சங்கம் பொதுவா அந்த பெடரேஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்னுட்டாங்க. அதனால கார்த்தி சொல்றதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, எங்க நாலேஜுக்கு வரலன்றதெல்லாம் வந்து சும்மா சிரிப்பான விஷயம். சரி, தனுஷ் அவர் மேல ரெட் கார்டு அப்படின்றாங்க. ஆனா ஒரு பக்கம் ராயன் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துகிட்டு இருக்கு. இந்த கலெக்ஷன் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த மாதிரியான நடிகர் மேல இப்போ இந்த விஷயங்கள் வருது, எப்படி பாக்கலாம்? இல்ல ரெட் கார்டுன்ற ஒரு விஷயம் கூட அது இதுவா பேசிட்டு இருக்காங்க. வந்து ஒன்னு நம்ம தமிழ்ல போட்டுக்கலாமே கண்டி, ரெட் கார்டுன்ற ஒரு இது யார் மேலயும் போட முடியாது. ஏன்னா சிம்பு மேல வந்தப்பயுமே கூட நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். ரெட் கார்டு போட முடியாது. இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, தனுஷை வச்சு படம் பண்ணும் பொழுது, படம் பண்றதா இருந்தா எங்க கிட்ட வந்து ஒரு ஆலோசனை கேட்டு இல்ல எங்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. அதுதான் அவங்க சொல்லிருக்கு. ஏறக்கூடிய அது தடையும் கூட சொல்லலாம் நம்ம. இப்ப ராயன் வந்திருக்குது. ராயன் வந்து ஒரு பக்கம் அதிர்பதிரியான வெற்றி, அதிர்பதிரியான கொண்டாட்டம், ஆஹா ஓஹோ அப்படின்னாங்க. வந்து வெள்ளி சனி ஞாயிறு திங்கக்கிழமெல்லாம் அத்தனையும் பச்சை லைட்ல எரிஞ்சிட்டு இருந்தது. அவ்வளவு இருக்கைகள் காலியா இருந்தது. நானும் ஒரு தியேட்டர்ல போய் பார்த்தேன், சென்னை மாதிரி பெருநகர்ல 2வது முறையா போய் பார்த்தேன். ஆனா எனக்கு வந்த தகவல் என்னன்னா, அவுட்டர்ல செங்கல்பட்டு தாண்டிலாம் ஒன்னும் பெரியதுலாம் இல்லைங்க, சுமார் படம் அப்படின்னு. அதுக்கு காரணம் வந்து முழுக்க செகண்ட் ஹாஃப் படத்துல அதை தயாரிச்ச சன் பிக்சர்ஸே ஒத்துப்பாங்க. ஏன்னா அவங்கதான் ஜெயிலர்னு ஒரு படத்தை எடுத்தவங்க. ஜெயிலருடைய வெற்றி நான் நாமளே பேசுது, சுட சுட பார்த்துட்டு நான் ஹைதராபாத்ல இருந்து வரேன், என்ன அப்படியே தொக்கா தூக்கின்னு வந்தீங்க நீங்க தான். அதனுடைய வெற்றி என்னன்னு தெரியும். ஒரு 600-700 கோடி இதெல்லாம் அடிக்க முடியுமா? அது ஃபெயிலியர் படம்லாம் சொன்னாங்க. சன் பிக்சர் குதூகலமானாங்க. இதுக்கு வந்து செகண்ட் ஹாஃப்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த படத்துல. வந்து அதை மீறி ஒரு ஆர்வத்துல சரி வந்துதான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தவங்க பெரிய அளவுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 கோடி அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்குன்னு தெரியல. 100 கோடி அப்படின்ட்டு அது தயாரிப்பு நிறுவனம் சொன்னால்தான் அது உண்மை தெரியும். அவங்க சொன்னால் மட்டும்தான் நிஜமான வசூல் தெரியும். ஆனா தயாரிப்பு நிறுவனத்துக்கு தான் நிறைய லாபமும் கூட அப்படின்ற விஷயம் நம்ம. ஆமா, என்னன்னா இப்போ திடீர்னு ஒரு தகவல் வந்து ஃபர்ஸ்ட் காப்பி அடிப்படையில் தான் தனுஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுவும் 50 கோடிக்குன்றாங்க. எனக்கு எப்படி சாத்தியம் தெரியல. வந்து 50 கோடிக்கு எப்படி ஃபர்ஸ்ட் காப்பி? ஏன்னா அது என்ன தனுஷோடைய சம்பளம், அது அவ்வளவு ஆர்டிஸ்ட், பிரகாஷ் ராஜ், எஸ்.ஜே. சூர்யா, அவ்வளவு பேர் உள்ள இருக்காங்க. அது அவ்வளவு ஆர்டிஸ்ட். உங்களுக்கு வந்து எனக்கு பட்ஜெட்டே 100 கோடி இருக்குன்னு பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் காப்பி வந்து 50 கோடியில பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு. அது எனக்கு அதிகாரப்பூர்வமா தெரியல. ஒருவேளை 50 கோடி ரூபாயில் ஃபர்ஸ்ட் காப்பில அந்த படத்தை பண்ணி கொடுத்திருந்தாங்கன்னா சன் பிக்சர்ஸுக்கு மிகப்பெரிய லாபப்படும். அது லாபம். ஓகே, ரஜினி அவர்கள் அதை பத்தியும் பேசணும் சார். ஏன்னா கூலியில வந்து நாகார்ஜுனா ஒத்துக்க மாட்டேன், அதாவது நடிக்க நான் நேரம் இல்லைன்னு சொன்னாரா இல்ல வந்து மாட்டேன்னு சொன்னாரா அப்படின்றது தெரியல. ஸ்ருதி ஹாசன் உள்ள இருக்கிறதாவும் பேச்சு. என்ன நடக்க போகுது?
கூலி படத்தை ஒரு வில்லன் தேவை. ஜெயிலர் மாதிரி ஒரு 3 வில்லன் இல்லைனாலும் 3 மற்ற லாங்குவேஜ் ஆர்டிஸ்ட் இல்லைனாலும் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வில்லன் கேரக்டர் ஒன்று வேணும் ஓகே அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. அது முதல்ல ஆரம்பத்துல பாலகிருஷ்ணா கிட்ட பேசுனது. பாலகிருஷ்ணா ரெடின்ட்டாப்ல. ரெடி. ஏன்னா அவருடைய தந்தை என்டிஆருடைய 100ஆண்டு விழாவுக்கு விஜயவாடாவில் வந்து அப்படி பேசின பேச்சு வந்து ரஜினிக்கு அந்த கூட்டம் இதெல்லாம் பார்த்தவரு. ரெண்டாவது வந்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது நடிகர் மோகன் பாபு மூலியமாக வந்து. ஆனா நான் பாலையாவுடைய டேட் வந்து அங்கங்க பிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்குது. லோகேஷ் என்ன கேட்கிறாரு, ஒரே ஷெட்யூலா வேணும் அப்படின்றது. அப்படியே பார்த்துட்டு நாகார்ஜுனா கிட்ட போயிருக்காங்க. ஒரு கட் அண்ட் ரைட்டா நான் வில்லனாலாம் பண்ண மாட்டேன், நான் வந்து ஹீரோ தான், எனக்கான ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. அதனால பாலையா மறுபடியும் பாலையா கிட்ட தான் ஓகே. பாலையா இதை அட்ஜஸ்ட் பண்ணி நடிகர்களா தானே உங்களுக்கு இப்ப மத்த ஆர்டிஸ்ட் கேட்கறதும் பாலையா கேட்கறதும் ஒரு படத்தையே அவர் நிறுத்தலாம் வந்து ஒரு 15 நாள் ஓரம் வையா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் எங்க சகோதரர் ரஜினி படத்துல நடிச்சிட்டு வரேன்னு சொன்னா அதை கேட்கறதுக்கு ஆள் இருக்குது வந்து. சரி, மேபி எனக்கு தெரிஞ்ச 90% பாலையா வரதுக்கான இது ஜெயிலர் ஃபார்முலா தான். மத்த அதர் லாங்குவேஜஸ்ல இருந்து முக்கியமான நடிகர்கள் நடிக்கிறதுன்றது கிட்டத்தட்ட உறுதியா. ஆமா. ஓகே, ஸ்ருதிஹாசன் அப்படின்றது ஏன் சார்? மேபி இருக்கலாம், ஒரு ஆர்டிஸ்ட் தானே உங்களுக்கு. இப்போ ஸ்ருதிஹாசன் வந்து இப்போ ரஜினியோடைய மகள்கள், இப்போ கமல் ரஜினி ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கும்போது சின்ன வயசுல இருந்து பார்த்து கூட வளர்ந்துருக்கலாம் மேபி. இப்போ ஸ்ருதிஹாசன் கூட வந்து இவ்வளவு நாள் நான் சினிமாவுக்கு வந்து எத்தனையோ வருஷம் ஆயிருக்குது, எனக்கு பெரிய அதுக்கு ரசிகர்களுக்கு நன்றி, காடுக்கு நன்றி எல்லாம் போட்டிருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடு என்ன தெரியுங்களா? நீங்க என்னதான் வாரிசு உடைய நடிகராக இருந்தாலும் சினிமா உங்களை ஏத்துக்கணும். அது மாதிரி தூக்கி போட்டவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நீங்க வந்து ஒரு நெப்போட்டிசத்தினுடைய பின்னணியில் இருந்து நீங்க வந்தாலும் நீங்க ரசிகர்களை அக்செப்ட் பண்ணிக்கணும், சினிமா உங்களை ஏத்துக்கணும், சினிமா வெளியே தள்ளணும். அதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க ஸ்ருதிஹாசன். ஓகே, அதனால ஓகே. நீங்க பாலையாவே எடுத்துங்களேன், எந்த நடிகை நடிக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஏன்னா வயசானவர் கூட எப்படி நடிக்க முடியும்னு. ஸ்ருதிஹாசன் நான் நடிக்கிறோம்னா இண்டஸ்ட்ரியே பெரிய இதுவாயிடுச்சு, ஏமா அவங்க அப்பா வயசு அப்படின்னாங்க வந்து. இதுல போய் என்ன இருக்குதுங்க, நடிப்பு தானே அப்படின்னு. பாலையாவுக்கு பெரிய இதுவாயிப்போச்சு. எங்க அண்ணன் கமலஹாசனுடைய மக வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு பெருமிதமா அவர் சொல்ல ஆரம்பிச்சிருந்து அந்த செட்டுக்குள்ளே அப்படி பாலகிருஷ்ணாவே சொல்லிட்டாரு. ஸ்ருதிஹாசன் வந்தா அப்படி ஒரு நீங்க மரியாதை எல்லாம் கொடுக்கணும். ஒரு இதுவான ஒரு விஷயம் தானே. மற்ற ஆட்கள்லாம் நடிக்க மாட்டேன்னு ஓடும் பொழுது இவர்கிட்ட நான் வர நடிக்கிறேன் அங்கிள், ரைட்டு ஓகே, அங்கிள் தான் வேற என்ன இது பண்றது அப்படின்னு வந்தப்போ இந்த படத்துல கூலியில இருக்கலாம். நம்ம இப்ப ரஜினியோட மாஸ் ஒரு பக்கம், நடிகைக்கு தானே ஓகே. இங்க போட்டின்ற ஒரு விஷயமே கிடையாது. கமல் பொண்ணு வந்து மற்ற ஆர்டிஸ்ட் இதுல நடிக்க கூடாதான். ஓகே, நடிக்கலாம். பாப்போம் சார் எப்படி வரப்போகுது அப்படின்ட்டு. ரொம்ப நன்றி சார், நிறைய விஷயங்கள் வழக்கம் போல ஷேர் பண்ணிட்டீங்க. நினைச்சலாம் உங்களை சரி உங்களை தேடி பண்ணாங்க. உங்களை நன்றி, வணக்கம்.